Hi viewers, welcome to Village Foodie Club. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீஸாஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பீஸாஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் அவங்க அந்த பீஸாவோட என்னென்ன கொடுக்குறாங்க, இது உண்மையான டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கெங்கே இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது டாமினோஸ் பீஸா. டாமினோஸ்லேருந்து என்ன பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் லோடட் அப்படிங்கிற பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 159 ருபீஸு. இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மஷ்ரூம் காளான் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஜலபீனியோ அதை ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கார்ன் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவ்வளோதான் சீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பீஸா தான் வெஜ் லோடட். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா வெஜ்ஜும் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதோட அவங்க கொடுத்துருக்க டாப்பிங்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஓரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸ் அவங்களோடது கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பண்ணியிருக்கோம் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பீஸா ஹட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பீஸாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி பன்னீர் அந்த பீஸா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அவங்க என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரில்டு பன்னீர் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நார்மலாக சீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க டாப்பிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் டாமினோஸ் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஓரிகனோ ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம எங்கேருந்து பீஸாஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டோரியிலேருந்து பீஸா ஆட் பண்ணியிருக்கோம். என்ன பீஸா ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மார்கரிட்டா பீஸா தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் அதில் ஆடட் டாப்பிங்ஸாக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் லைக் ஒரு பன்னீர் பீஸா மாதிரி. ஸோ இதில் அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சீஸ், அப்புறம் அந்த பன்னீர், அதை தவிர வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ நார்மலாக வேறு இந்த சீசனிங் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பீஸா சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பீஸா ஹட்லேருந்து வந்திருக்க அந்த தந்தூரி பன்னீர் இந்த பீஸா நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்க ஓரிகனோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ சாப்பிடு. நான் ஆமாம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடல, ஓரிகனோ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஓரிகனோ போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் ஆனதுனால பீஸா ஆறிடுச்சு. இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கு. சீஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. பீஸா கட் பீஸா பார்க்க போகிற பீஸா டாமினோஸ் பீஸா. ஸோ பர்சனலியே எனக்கு என்ன சொல்கிறேன்னா டாமினோஸில் பீஸா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட சீஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக புளிப்பு சேர்ந்த அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது டாமினோஸில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த இடத்துலையும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் பீஸா இருக்காது. ஸோ அதுலேயும் லைட்டாக நம்ம ஓரிகனோ ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஓரிகனோவில் அப்புறம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். உனக்கு வேணுமா? இதை எடுத்து சாப்பிடு. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த பீஸா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த சீஸ் அதிகமாக இருக்குது, அதில் போட்டிருக்க அந்த கார்ன் அப்புறம் கேப்சிகம்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அதான் உனக்கு டாமினோஸ் தான் சாப்பிடு. இந்த பீஸா சாப்பிடு. ஸோ டாமினோஸ் பீஸா நல்லா காரமாக இருக்குது. அதாவது பீஸா ஹட்டில் வாங்கினதை விட இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்குது. மேபி இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அருமையாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ அவன் ஸ்டோரியில் உள்ள பீஸா டேஸ்ட் பண்ணலாம். அவன் ஸ்டோரியில் வாங்கின அந்த மார்கரிட்டா பீஸா ப்ளஸ் ஆடட் பன்னீர் இதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ரெண்டு பீஸாவையும் கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த க்ரஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது.
ப்ளஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த சீஸும் வந்துட்டு ஸ்மெல்லு நல்லாயிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்ல, அதனால் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போது எனக்கு எந்தெந்த பீஸா வந்து எந்த ஆர்டரில் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து அவன் ஸ்டோரி பீஸா, அதாவது இந்த மார்கரிட்டா பீஸா எக்ஸ்ட்ரா வந்து பன்னீர் டாப்பிங்ஸில் வாங்கின இந்த பீஸா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட சீஸ் வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 வருது, 199. 160 வந்து மார்கரிட்டா பீஸா ப்ளஸ் ஆடட் டாப்பிங்ஸ் 40 rupees, 199 அது. ஸோ அதுக்கடுத்து எனக்கு எப்போதுமே வந்து டாமினோஸ் வந்து என்னோடய ஃபேவரட், எப்போவுமே அங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து டாமினோஸ் பீஸாஸ் பிடிச்சிருக்கு. ஏன்னா லைக் அவங்கள சொன்ன மாதிரி அவங்களோட சீஸ் வந்து ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும், கொஞ்சம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஜ் லோடட் பீஸா என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 159க்கு இது நல்ல ஒர்த்தபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கிரில்டு பன்னீர் பீஸா கட்டில் உள்ளது ஓகே, இது நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது, அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் இல்லை என்கிட்ட கேட்டிங்கன்னா. பட் ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிரில்டு பன்னீர் பீஸா 159. ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து இது ஓகே, பரவாயில்ல. ஒருத்தங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் மாறலாம். ஸோ நீங்கள் எல்லா பீஸாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த மாதிரி வந்து நாங்கள் இனிமேலும் ஃபுட் ரிவ்யூ அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எங்கள் சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். தேங்க்யூ.